ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹர்தீப் சிங் ரோஹித் சர்மா பற்றி ரொம்ப மனம் விட்டு பேசியிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேறு 3-3 ஜெயிச்சு சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறிச்சின்னு சொல்லலாம். அடுத்தது கனடா அணி கூட ஆட போகிறாங்க. அதுக்கோசரம் இன்றைக்கி காலையில் பத்திரிகையாளர் சந்தித்தார் நம்ம ஹர்தீப் சிங். அப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பற்றி சூப்பராக பேசியிருக்காரு. அவரோட மைண்ட் செட் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி சொல்கிறது, என்னை நம்பினதே அவர் தான் சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்ம் இல்லைங்க, சுமாரான ஃபார்ம் தான். இருந்தாலும் ரோஹித் சர்மா அவர் டீமில் எடுத்தார். வேர்ல்டு கப்பில் எடுத்து அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சாருங்க. முழு நம்பிக்கை வச்சு நீ பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்து ரோஹித் சர்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் சூப்பராக பால் போட்டுட்டு வந்துட்டுருக்காருங்க. செம்ம ஸ்விங் போடுறாரு. அது லெஃப்ட் ஆர்ம் பவுலர், நல்ல ஸ்பீடு இருக்குது. அவரை நம்பி ஓவர் கொடுக்குறாரு, எந்த டைமில் வேணும் ஓவர் கொடுக்குறாரு. ஆனால் அதை பற்றி ஹர்தீப் சிங் என்ன சொன்னார்னா, என்னை முழுமையாக நம்பினது ரோஹித் சர்மா மட்டும்தான். எனக்கு எந்த சூழ்நிலை ஓவர் கொடுத்தா நல்லா போடுன்னு நம்பியிருக்காரு. டெத்திலே கொடுக்குறாரு, ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடுறேன், மிடில்லையும் போடுறேன். அதனால் எனக்கு எப்போ கொடுத்தாலும் போகிறேன்னு நான் ரோஹித் பாய் எனக்கு நம்பிக்கை வச்சுருக்காரு. அவர் நம்பிக்கை நான் வீண் பண்ண மாட்டேன். எனக்கு சில டைம் நான் அன்றைக்கி பேடாக பால் போட்டால் கூட தனியாக என்கிட்ட பேசி நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊக்கம் கொடுத்தாரு. இந்த அளவுக்கு நான் பால் போடுறதுக்கு முக்கிய காரணமே ரோஹித் சர்மா தான். அவரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு குருவே அவர் தான் சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசினார் நம்ம ஹர்தீப் சிங். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர்னால் தான் கொஞ்சம் ஃபீல்டில் டென்ஷன் ஆனாலும் எது பண்ணாலும், ஆனால் அவர் டீமு பிளேயருன்னு வந்தால் கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்காரு. ஆனால் ஹர்தீப் சிங்க்கெலாம் ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியன் டீமில் கூட்டிகிட்டு வாய்ப்பு கொடுத்து அவர் இந்தளவுக்கு வளர்த்து வச்சுருக்குது முக்கியமாக ரோஹித் சர்மா தான். ஹர்தீப் சிங் டேலண்டான பவுலர் எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்து அவரை கடைசி வரைக்கும் நம்பி வாய்ப்பு கொடுத்து நம்பி இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஒரு லெஜெண்டு தாங்க. இந்த மாதிரி லெஜெண்ட் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, இதுமாதிரி லெஜெண்ட்லாம் இருக்கிற டீம் ஒரு வேர்ல்டு கப் கூட ஒன்று அடிக்கலையே. 2011 அப்புறம் தான் ஒரே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த கவலை இந்த வருஷம் போப்பாங்க நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஹர்தீப் சிங் இந்த மாதிரி பேசியிருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா டீம் ரொம்ப ஒரே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. கண்டிப்பாக செம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லா பிளேயரும் ஃபார்மில் இருக்காங்க. அதனால் ஹர்தீப் சிங் இந்தமாரி பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கனடா கூட விளையாட்டு, அடுத்து சூப்பர் 8 சுற்று கண்டிப்பாக சின்ன சின்ன டீம்லாம் செமையாக ஆடிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சவாலாக இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி இந்த வருஷம் வேர்ல்டு கப் அடிக்குமா அடிக்காதான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஒரு ரோஹித் சர்மா ஃபேனாக மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ரோஹித் சர்மா ஃபேன் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேர்ல்டு கப் பற்றி, கிரிக்கெட் பற்றிலாம் டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.